வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. இந்த வீடியோவில் வந்துங்க தில்லைக்காளி அந்த அம்மாவை பற்றின 2வது வீடியோங்க. இப்போ நான் சிதம்பரம் போயிருக்கேங்க. நான் வந்து அங்கே மகாவிஷ்ணுவையும் சிதம்பரம் நடராஜரையும் ரொம்ப சூப்பராக தரிசனம் பண்ணேங்க. நான் தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு அங்கே போனதுக்கான பலன் உண்டாங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. நீங்கள் தில்லைக்காளியை பார்க்காம வீட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் சிதம்பரம் போனதுக்கான உங்களுக்கு பலனே இல்லைன்னு சொல்கிறாங்க. தில்லைக்காளி ஊருக்கு ஒதுக்குப்புறமா நான் சிதம்பரத்தில் தான் இருக்காங்க அந்த அம்மா. எவ்வளோ ஒரு அற்புதமான தேவி. ஆனால் வந்துங்க உக்ர ரூபம்னு சொல்கிறாங்க. சில பேர் வழக்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அம்மாவை கயிறு போட்டு கட்டி வச்சுருக்காங்க, இல்லைன்னா அவ்வளோதான் அந்த அம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் என்னென்னாங்க, அந்த அம்மா கயிறாலேயோ இல்லை சங்கிலியாலேயோ கட்ட முடியுமாங்க? அந்த அம்மாவை கட்ட கயிறு ஏது ஆனாலும் கட்டி தான் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எப்படின்னாங்க, கயிறாலேயோ சங்கிலியாலேயோ அந்த அம்மா கட்டப்படலைங்க. மூவேந்தர்கள் சிவன், பிரம்மா, விஷ்ணு இவங்க 3 பேரோட மந்திரங்களால் அந்த அம்மா கட்டப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப உக்ரதேவி, அந்த அம்மாவை வந்து கட்டுப்படுத்தி அமர வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் போனீங்கனாலே போன உடனே நீங்கள் பார்க்குறது வந்துங்க பிரம்ம சாமுண்டீஸ்வரின்னு அப்படியே கொஞ்சம் சாந்தமடைந்த உருவத்தில் அந்த அம்மாவை பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா தில்லைக்காளி அந்த அம்மா இன்னுமே ஆவேச ரூபம் கொண்டு தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. அதாவதுங்க நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்யப்பட்டு வெள்ளை புடவை சாத்தி அந்த அம்மாவுக்கு குங்குமம் கண்ணை தவிர மற்ற எல்லா இடங்களையும் குங்குமம் கொட்டி தான் அமர்த்தியிருப்பாங்க. ஆனால் உக்ரமான தேவி தாங்க. நீங்கள் நின்ன இடத்துல இருந்த இடத்துலேருந்து அந்த அம்மா வேண்டி பாருங்கள், அது அப்படியே நடக்குங்க. நானுமே அந்த அம்மாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஒரு வாரத்தில் பார்க்க வச்சா அந்த அம்மாவை குங்குமம் மஞ்சள் கொட்டி வச்சுருப்பாங்க. அதை கொண்டு வந்துங்க எனக்கு உடம்பு சரியில்லாத போது கூட 2-3 டைம் நான் அதை விபூதியாக வச்சுக்கும்பொழுது, குங்குமமாக வச்சுக்கும்பொழுது அப்படியே சரியாச்சுங்க. ஸ்பாட்டில் உடனே எனக்கு அந்த உடல் உபாதை சரியான மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ரொம்பவும் சக்தி வாய்ந்த தேவிங்க அந்த அம்மா. போய் பாருங்கள், நல்லதே